अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुभासा करुणोमि तन्मे जुषस्व शिपिविष्टाहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியா. கீழே 13வது அத்தியாயத்தில் அந்த வம்சத்தை பற்றி சொல்லிட்டு வரக்கூடிய வேளையில் சத்வதன் அவளை பற்றி பேசிகிட்டே இருக்கிறச்சே அந்த செமந்தகமணியினுடையதான விற்த்தாந்தம் சொல்லப்பட்டது. அதில் ஒரு மகாராஜா அனமித்ரனுடைய பிள்ளையோட பிள்ளை சத்ராஜித். அந்த சத்ராஜித்து தான் செமந்தகமணியோட தொடர்புடையவன்கிறதா அந்த கதை சொல்லப்பட்டது பெருசாக தீர்க்கமாக. இப்போ மறுபடியும் அனமித்ர வம்சத்தையே காண்பிக்கிறார். அந்த அனமித்ரனுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தான். அவனுக்கு ஷினின்னு பெயர். ஸ்ரீ பராசராக அத சதுர்தசோத்தியாய ஸ்ரீ பராசராக அனமித்ரஸ்ய புத்திரः ஷினிர் நாம அபவத். அனமித்ரனுக்கு ஒரு பிள்ளை, வேற ஒரு பிள்ளை ஷினின்னு ஒருத்தர் இருந்தான். தஸ்யாபி சத்யகாக, அவன் பிள்ளை சத்யகன். சத்யகாத்து சாத்தியகிஹி யுயுதானா பரநாமா. அந்த சத்யக்கனுடைய பிள்ளை தான் சாத்தியகி. சத்யக்கன் தசரதன் தாசரதி மாதிரி சத்யக்கன் பிள்ளை சாத்தியகி. அவன் பெயர் என்ன அப்படின்னா யுயுதானன் அப்படின்னு அவனுக்கு பெயர். தஸ்மாதபி சஞ்சயாக, அந்த யுயுதானனாகிற சாத்தியகிக்கு பிள்ளை சஞ்சயன். தத் புத்திரஷ்ச குனி, அவன் பிள்ளை குனி. வாஸ்தவத்தில் சம்ஸ்கிருத பதம் குனி அப்படின்னாக்க கை இல்லாத மொடவனுக்கு குனின்னு பெயர். ஆனால் அப்படி பெயர் வச்சிருக்கா ராஜாவுக்கு. அப்படி அங்கஹீனனாக இருக்கிறவன் ராஜாவாக இருக்க முடியாது. அவன் பிள்ளை குனி. குனேர் யுகந்தரா, அவன் பிள்ளை யுகந்தரன். இப்படி எல்லாரும் அனமித்ரனினுடைய பிள்ளை ஷினியினுடைய வம்சத்தில் வந்ததுனால இத்தேதே ஷைனேயாக, இவர்களுக்கெல்லாம் ஷைனேயர்கள் அப்படிங்கிறது ஷினி வம்சோத்பவாக அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். அனமித்ரஸ்யான்வயே விருஷ்ணி, அந்த அனமித்ரனுடைய வம்சத்தில் விருஷ்ணின்னு ஒருத்தன் இருந்தான். கீழே நாமோ இந்த சமந்தகாக்கியானத்தினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தா விருஷ்ணி சம்ஞாக சத்வதஸ்ய புத்திராக பபூவுஹு அப்படின்னு பார்த்தோம். சத்வதனினுடைய பிள்ளை, கடைசி பிள்ளை விருஷ்ணி அப்படிங்கிறவன். அந்த விஷ்ணிங்கிறவன் தஸ்மாத் ஸ்வபல்காக, அந்த விஷ்ணியோடைய பிள்ளை தான் ஸ்வபல்கர். அந்த ஸ்வபல்கருடைய பிள்ளை தான் நாம் இவரை பார்த்துருக்கக்கூடியதான அக்ரூரங்கிறத பார்த்தோம். தஸ்மாத் ஸ்வபல்கா தத் பிரபாவ கதித ஏவ, அவருடைய பிரபாவம். அவருக்கு இடத்துல எப்பொழுதுமே நல்லபடியாக மழையெல்லாம் பெய்து கொண்டிருந்தது. அவர் காந்தினிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதான என்ன சரித்திரங்கள் உண்டோ அதை நாம் பார்த்துட்டோம் கீழேயே. ஸ்வபல்கஸ்ய அன்யா கனியான் சித்திரகோ நாம பிராதா. ஸ்வபல்கருக்கு இன்னொரு தம்பி சித்திரகன்னு இருந்தான். ஸ்வபல்காத்து அக்ரூரஹ காந்தின்யாமபவத், ஸ்வபல்கருடைய பிள்ளை காந்தினியிடமிருந்து பிறந்தவர் அக்ரூரர். ததா உபமத்குஹு, இந்த உபமத்குஹு ததா உபமத்குஹு அப்படிங்கிறது
மற்றும் உபமத்கு ஸ்வபல்கருக்கு காந்தினியிடத்தில் அக்ரூரர் மற்றும் உபமத்கு முதலியவர்கள் அப்படின்னு சொன்னதுனால அவள்லாம் வேற ஒரு மனைவியின் மூலமாக வந்தவாளாக இருக்கணும். ஸ்வபல்கருக்கு காந்தினி கிட்ட பிறந்தவர் அக்ரூரர், ஸ்வபல்கருக்கு வேற ஒருத்திகளின் மூலமாக பிறந்தவர் உபமத்கு. அந்த உபமத்குவுக்கு நிறையா பிள்ளைகள். உபமத்கோஹோ மிருத விஸ்வ அரிமேஜய கிரிக்ஷத்ர உபக்ஷத்ர சதக்ன அரிமர்தன திருஷ்ட தர்மகந்த போஜவாஹ பிரதிவாஹாக்யாஹ புத்ராஹ சுதாராக்யா ச கன்யா ச. அந்த உபமத்குக்கு மிருத விஸ்வ அரிமேஜய கிரிக்ஷத்ர உபக்ஷத்ர சதக்ன அரிமர்தன திருஷ்ட தர்ம, இல்லையானா திருக்குன்னு தனியாக சொல்கிறா, திருஷ்ட தர்ம அப்படின்னு. சில பேர் திருஷ்டா அப்படின்னு சொல்கிறா, அது ஏதோ தர்ம கந்தபோஜ இல்லை திருஷ்ட தர்ம கந்த போஜவாக பிரதிவாஹாக்கியாக. இதெல்லாமே சில பேர் போஜன்றா, சில பேர் போஜவாக அப்படிங்கிறா. இந்த மாதிரி எத்தனை பேர் சங்கியா கொடுக்காததுனால பிரச்சனையாக இருக்குது. புத்ராஹா இவெல்லாம் அவருடையதான பிள்ளைகள். சுதாராக்கியா கன்யாச்ச, சுதாரா அப்படின்னு ஒரு பொண்ணு கூட இருந்தாள். தேவவான் உபதேவஸ்ச அக்ரூர புத்திரௌ, அக்ரூரருக்கு தேவவான் உபதேவன் அப்படின்னு 2 பிள்ளைகள். பிருது விப்ருது பிரமுகாக சித்ரகஸ்ய புத்திராக பபூவுஹு. இந்த ஸ்வபல்கஸ்ய அந்நியக்கனியான ஸ்வபல்கருடையதான ஒரு பிராத்தா இருந்தார்னு சொன்னாலோ இல்லையோ, இவர் அக்ரூரருடைய சித்தியா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாலோ இல்லை, கீழே முதல் 5வது 6வதுல சாய்ச்சா பாருங்க. அந்த சித்திரகர், அந்த சித்திரகருக்கு பிருது விப்ருது முதலியவர்கள் சித்திரகஸ்ய புத்திராக. குக்குர பஜமான சுச்சி கம்பல பர்ஹிஷாக்கியாக ததா அந்தகஸ்ய 4 புத்திராக. அந்தகன் அப்படின்னு ஒரு ராஜா, இந்த இதில் ஆரம்பத்திலேயே சொன்னோம். இவர் பராசரர் அந்த 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதையே பஜமான திவ்ய அந்தக தேவாவிருத மகாபோஜ விஷ்ணி சம்ஞான்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால் அதில் அந்த வம்சத்துலேருந்து கொஞ்சம் சொல்கிறார். குக்குர பஜமான சுச்சி கம்பல பர்ஹிஷாக்கியாக ததா அந்தகஸ்ய 4 புத்திராக. இவெல்லாம் அந்தகனினுடையதான 4 பிள்ளைகள். சத்வதன் ஒரு மகாராஜா, அந்த மகாராஜாவினுடையதான வம்சத்தில் தேவாவிருதன் ஒருத்தன், அவன் பிள்ளை பப்ருன்னு ஒருத்தன் அப்படிங்கிறதெல்லாம். அந்த சத்வதனினுடைய இன்னொரு பிள்ளை தான் இப்போ சொல்லக்கூடிய அந்தகன். அதில் அந்த பப்ருவி மேலே சொல்லிட்டு வந்தது தான் செவந்தகம். இப்போ அந்த தேவாவிருதனுடைய ஒரு பிராத்தாவத்தன், அந்த பிராத்தாவினுடைய அந்தகன்னு பெயர். அந்த அந்தகனினுடையதான பிள்ளையை பற்றி இப்போ சொல்கிறார். குக்குரன், குக்குரஹான சம்ஸ்கிருதத்தில் நாயின்னு அர்த்தம். பெயர் அப்படிலாம் இருந்திருக்கு. குக்குர பஜமான சுச்சி கம்பல பர்ஹிஷ அப்படிங்கிற பெயர் கொண்டதான 4 பிள்ளைகள் இருந்தா. குக்குர பஜமான சுச்சி கம்பல பர்ஹிஹி அப்படின்னு 4 பிள்ளைகள் அந்தகனுக்கு இருந்தாள். குக்குராத்து திருஷ்டா, குக்குரனுடைய பிள்ளை திருஷ்டன். தஸ்மாச்ச கபோத ரோமா, அவன் பிள்ளை கபோத ரோமா. கபோத ரோமான்னா, கபோத்தம்னா கபூத்தர், புறா, அந்த மாதிரியான ரோமத்தை கொண்டவன். ததச்ச விலோமா, அவன் அதுக்கு மேலே விலோமன்.
தஸ்மாதப்பி தும்புரு சகாக அபவத் அனுசம்ஞஸ்ச, அவனிடமிருந்து அனுங்கிறவன் வந்தான். அவன் தும்புருவுக்கே ரொம்பவும் நண்பன். தும்புருங்கிறவர் நன்னா பாடக்கூடியவர் வீணையை வச்சுண்டு. அனோஹோ, அந்த அணுவுக்கு ஆனகதுந்துபிகி, ஆனகதுந்துபின்னு ஒருத்தர். ததச்ச அபிஜித், அவர் பிள்ளை அபிஜித். அபிஜிதா புனர்வசு, அபிஜித்திட்டேருந்து புனர்வசு அப்படின்னு ஒரு பிள்ளை. தஸ்யாப்பி ஆஹுகா புத்திரா ஆஹுகீச்ச கன்யா, அந்த புனர்வசுவுக்கு ஆஹுகன் ஒரு பிள்ளை, ஆஹுகி அப்படின்னு ஒரு பொண்ணு. ஆஹுகஸ்ய தேவக உக்ரசேனௌ த்வௌ புத்திரௌ, ஆஹுகருக்கு தேவகன் உக்ரசேனன் அப்படின்னு 2 பிள்ளைகள். தேவவான் உபதேவ சகதேவோ தேவரக்ஷிதா ச தேவகஸ்ய சத்வாரः புத்ராः. தேவகர் அப்படிங்கிறவருக்கு ஆஹுகருடைய பிள்ளை தேவக உக்ரசேனன் அப்படிங்கிறது. அந்த தேவகனுக்கு தேவவான், உபதேவன், சகதேவன், தேவரக்ஷிதா அப்படின்னு 4 பிள்ளைகள். தேஷாம் மிருகதேவ உபதேவாக தேவரக்ஷிதா ஸ்ரீதேவா சாந்திதேவா சகதேவா தேவகீச்ச சப்த பகின்யா. அந்த தேவகருக்கு 4 பிள்ளைகளும் 7 பொண்ணுமா. தேஷாம் மிருகதேவ மிருகதேவா உபதேவா தேவரக்ஷிதா ஸ்ரீதேவா சாந்திதேவா சகதேவா தேவகி. இதில் தேவகருக்கு பிள்ளைக்கும் தேவரக்ஷிதா அப்படின்னு பெயர். அது ரக்ஷிதா அப்படிங்கிறது பிதா அப்படிங்கிற மாதிரி அல்லது தாத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காராந்த சப்தம் தேவரக்ஷிதாங்கிறது. அதனால அது புல்லிங்கத்தில் தேவரக்ஷித்ரு அப்படின்னு, அதாவது ராமஹா அப்படிங்கிறது ராம சப்தத்திலேருந்து மாதிரி தேவரக்ஷிதான்னு புல்லிங்கமாக இருக்கணுமானால் தேவரக்ஷித்ரு தேவனாலே காப்பாற்றப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தேவரக்ஷித்ரு சப்தத்திலேருந்து. ஆனால் பிரதமா விபக்தி தேவரக்ஷிதான்னு வரும் புல்லிங்கத்துக்கு. ஆனால் பொண்ணுக்கு 7 பொண்ணில் ஒரு பொண்ணுக்கு தேவரக்ஷிதா அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அவளுக்கு தேவரக்ஷிதா ரமா மாதிரி ஆகாராந்தமாகவே சொல்லணும். ஆற்றுல தேவரக்ஷிதா அப்படின்னு கூப்பிட்டா அவள் பொண்ணு திரும்பி பார்ப்பாளா பையன் திரும்பி பார்ப்பானான்னு தெரியல. ஆனால் அப்படி பெயர்கள் இருக்குது. ஒருவேளை அவருக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு தேவதைகள் காப்பாற்றி பிறந்த குழந்தையாக இருக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை, இந்த 2 குழந்தையுமே. தேவரக்ஷிதா தேவகஸ்ய ஸ்ரீதேவா சாந்திதேவா சகதேவா தேவகின்னு 7 பொண்ணுகளும் இருந்தா. பகின்யா, அதாவது அவள் 4 பிள்ளைகளுக்கு இவன் 7 பகினிகள் அப்படிங்கிறது. தேவகனுக்கு இவ 7 பொண்ணுகள், அந்த 4 பிள்ளைகளுக்கு இந்த 7 சகோதரிகள். தாஷ்ச சர்வாக வசுதேவகா உபயேமே, அந்த 7 பொண்ணையுமே வசுதேவர் கல்யாணம் பண்ணிண்டார். உக்ரசேனஸ்யாபி, ஆஹுகருடைய 2 பிள்ளைகளில் தேவக உக்ரசேனன்னு 2 பேர். அதில் ஆஹுகருடைய வம்சத்தில் தான் தேவகி வந்திருக்கா. ஆஹுகருடைய பிள்ளை தேவகன், தேவகனுடைய பொண்ணு தேவகி. அந்த தேவகியை வசுதேவர் கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு. ஆனால் வசுதேவரே வேற ஒரு வம்சத்தில் வரக்கூடியவர் தான். இப்படி உக்ரசேனஸ்யாபி, இதோ வரப்போகிறது அவருடைய வம்சமும். உக்ரசேனஸ்யாபி கம்சன் யக்ரோத சுனாமான சுனாமா ஆனகாஹ்வ சங்கு சுபூமி ராஷ்டிரபால யுத்ததுஷ்டி சுதுஷ்டிமத் சம்ஞாஹ புத்ராஹ பபூஹு. உக்ரசேனருக்கு கம்சன், யக்ரோதர், சுனாமானன், சுனாமா, ஆனகாஹ்வன், சங்கு, சுபூமிஹி, ராஷ்டிரபாலன், யுத்ததுஷ்டி, சுதுஷ்டிமத் அப்படிங்கிறதாக இந்த மாதிரியான பெயர்களிலே பிள்ளைகள் இருந்தார்கள். அவனா அதெல்லாம் இத்தி நவபுத்திராகான்னு போடலை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பெயர் கொண்டதான பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னும் கூட இருப்பாளா இருக்கும்.
கம்சா கம்சவதி சுதனு ராஷ்டிரபாலிகாஹ்வஸ்ச உக்ரசேனஸ்ய தனூஜாः கன்யாः. அந்த உக்ரசேனருடைய பிள்ளைகள் தான் இந்த 7 பிள்ளைகள் 9 பிள்ளைகள் நாம் எண்ணின பொழுது வந்தது. இந்த கம்சன்யக்ரோதன் முதலியவாள்லாம் அந்த அவருக்கு பெண்களும் கம்சா, கம்சவதி, சுதனு, ராஷ்டிரபாலிகா முதலியவர்கள் ஆஹ்வன பெயர் கொண்டவர்கள். கம்சா, கம்சவதி, சுதனு, ராஷ்டிரபாலிகா என்ற பெயர் கொண்டவர்கள் உக்ரசேனஸ்ய தனூஜாக கன்யாக, அவருடைய நேர உடம்பிலிருந்து பிறந்த பொண்ணுகள். இந்த கம்சனுடைய சகோதரிகள். கம்சனுக்கு சித்தி பொண்ணு தான் அந்த தேவக்கி. சித்திங்கிறனே, சித்தியா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு தேவக்கி, நேர் சகோதரி இல்லை. தேவக்க உக்ரசேனங்கிறது, தேவக்கங்கிறவர் பெரியப்பா கம்சனுக்கு, உக்ரசேனருங்கிறவர் அப்பா. அந்த உக்ரசேனருடைய பிள்ளை கம்சன். அதனால் கம்சனுடைய பெரியப்பா தேவக்கர், அந்த தேவக்கருடைய பொண்ணு தேவக்கி. பஜமானாச்ச விதூரதா புத்ரோ பவத். இப்போ பஜமானன் அப்படின்னு இங்கேயும் ஒருத்தனை சொன்னார். அந்த பஜமானர் பிள்ளை அதே மாதிரி அங்கேயும் ஆரம்பத்துலேயும் சொன்னார். போன 13வது ஆரம்பத்திலேயே இது அந்தகன் அப்படிங்கிற வாழையெல்லாம் சொல்கிற பொழுதே பஜமானன்னு சொன்னார். பஜன பஜமான இவெல்லாம் சத்வத்தரினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ இங்கே சொல்கிறது இங்கே ஒரு பஜமானன் அப்படின்னு சொன்னார். குக்குர பஜமான சுச்சி கம்பல பர்ஹிஷ் அப்படிங்கிறவாள்லாம் அந்தகருடைய பிள்ளை. அதில் குக்குரருடைய வம்சத்தை சொன்னார். அடுத்தது பஜமானனுடைய பிள்ளை விதூரதன் அப்படிங்கிறவன் அப்படின்னு. அதாவது குக்குரர் அப்படிங்கிறவரை பற்றி இப்போ 12வது காத்தையில் இருக்கு பாருங்க. அந்த பஜமானனுடைய பிள்ளை விதூரதன் அப்படின்னு. விதூரதாத்து ஷூரஹா, விதூரதனிடமிருந்து ஷூரன். ஷூராத்து ஷமி, ஷூரனுடைய பிள்ளை ஷமி. ஷமினஹா பிரதிக்ஷத்ரஹா, ஷமியிடமிருந்து பிரதிக்ஷத்ரன். தஸ்மாத் ஸ்வயம்போஜா, அவன் பிள்ளை ஸ்வயம்போஜன். ததச்ச ஹிருதிகா, அவன் பிள்ளை ஹிருதிகன். தஸ்யாபி கிருதவர்ம சததனுர்தேவா, தேவாருஹ தேவகர்பாத்யாஃப் புத்ரா பபூவுஹு. அவனுக்கு கிருதவர்மன், சததனு, தேவாருகன், தேவகர்பன் முதலியவர்கள் பிள்ளைகளாக இருந்தார்கள். தேவகர்பஸ்யாபி சூரஹா, அதில் தேவகர்பன்கிறவனுடைய பிள்ளை சூரன். சூரஸ்யாபி மாரிஷா நாம பத்னி அபவத். அந்த சூரனுக்கு மாரிஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு மனைவி இருந்தா, பத்னி. தஸ்யாம் சாசௌ தசபுத்திரான் அஜனயத் வசுதேவ பூர்வான். அந்த சூரர் மாரிஷா தம்பதிக்கு வசுதேவர் முதலியதான 10 பிள்ளைகள் தோன்றினார்கள். வசுதேவஸ்ய இப்போ வசுதேவரை பற்றி தனியாக சொல்கிறார். வசுதேவஸ்ய ஜாத்தமாத்திரஸ்ய இவ, வசுதேவர் பிறந்த பொழுது தத்கிருஹே பகவத் அம்சாவதாரம் அவ்யாஹத திருஷ்டியா பஷ்யத்பிஹி. வசுதேவர் ஜனித்த பொழுது எம்பெருமானுடைய அவதாரம் இவ்வாத்தில் நிகழப்போகிறது என்பதை அவ்யாஹத திருஷ்டியா, தடைப்படாத ஞான கண்ணினாலே பார்க்கக்கூடியவர்களான தேவைகி திவ்ய ஆனகதுந்து பயோ வாதிதாக. தேவலோகத்திலிருந்து ஆனக்கம், துந்துபி முதலிய வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டன. துந்துபின்னு வாயில் வச்சு ஊதுறது, ஆனக்கம் அப்படிங்கிறது முரசு வாத்தியம் மாதிரி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் வாயில் ஊதுறதோ என்னவோ தெரியல. இந்த மாதிரியான தேவலோகத்திலிருந்து ஆனக்க துந்துபிகள் வாசிக்கப்பட்டன அவர் பிறக்கிற பொழுதே. ஏன்னா அவத்தில் எம்பெருமான் அவதரிக்கப் போகிறான் அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றதான ரிஷிகளால், தேவர்களால். ததச்சாசௌ ஆனக துந்துபி சம்ஞாம் அவாப. அதனால் இவருக்கு ஆனகதுந்துபி என்கிற பெயரே ஏற்பட்டது. இவர் ஆனகதுந்துபி என்கிற பெயரை பெற்றார். தஸ்யச்ச, இப்போது 10 பிள்ளைகள். அதில் முதல் பிள்ளை வசுதேவர். அவருடைய மற்ற 9 சகோதரர்கள் பெயரையும் சொல்கிறார். தேவபாக, தேவஸ்ரவ, அஷ்டக,
ககுத் சக்கரவத் சதாரக சிருஜய ஷ்யாம ஷமிக கண்டூஷ சம்ஞாக நவபிராதரா அபவன். இவ 9 அவருடைய பிராத்தாக்கள். கிருஷ்ணருக்கு 9 சித்தியாக்கள். பிருதா ஸ்ருத தேவா ஸ்ருத கீர்த்தி ஸ்ருதஸ்ரவா ராஜாதிதேவி ச வசுதேவாதீனாம் பஞ்சபகின்யா அபவன். அதை தவிர பிருதா ஸ்ருததேவா ஸ்ருதகீர்த்தி ஸ்ருதஸ்ரவா ராஜாதிதேவி அப்படின்னு 5 அதாவது பகினிகளும் இருந்தா இவாளுக்கு, இந்த 10 பிள்ளைகளுக்கு, வசுதேவாதிகளுக்கு. இப்போ பாருங்க, வசுதேவருக்கு பிள்ளை கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு 9 சித்தியாக்கள், 5 அத்தைகள். அந்த 5 அத்தைகள்கிட்டேருந்து வரக்கூடிய பிள்ளைகளில் தான் ஒருத்தன் பிருத்தாவினுடைய பிள்ளைகள் எல்லாருமே சொல்ல போகிறார். ஒருத்தன் சிசுபாலன் எல்லாமே சொல்ல போகிறார். பிருத்தாங்கிறவ தான் குந்தி, நம்ம சூரஸ்ய குந்திர்நாம சகா அபவத். அவளுக்கு பிருத்தான்னு பெயர், வசுதேவருடைய சகோதரி. கிருஷ்ணனுக்கு நேரத்தை. ஆனால் அந்த பிருத்தா, அந்த சூரன்கிறதான வசுதேவருடைய அப்பா இருக்காரே, அவருக்கு ஒரு சகா குந்தின்னு அவனுக்கு பெயர். அவளுக்கு ஆக்சுவலாக பிருத்தான்னு தான் பெயர். அதனால தான் பிருத்தாவுடைய பிள்ளைகள் பார்த்தர்கள்னு பெயர். அது பிருத்தாவினுடைய பிள்ளைகள் 3 பேருக்குமே குறிக்கும். தர்மபுத்திரன், பீமசேனன், அர்ஜுனன் 3 பேருக்குமே. தாசரதின்னா 4 பேருக்குமே குறிக்கும் பாருங்க. அந்த மாதிரி தசரதனுடைய பிள்ளை, அந்த மாதிரி பிருத்தாவினுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அது குறிக்கும். நாம ஆனால் ரொம்பவும் பிரசித்தியினால் பார்த்தன்னா அர்ஜுனன்னு வச்சுட்டுருக்கோம். அப்படி இல்லை. அதனால் இப்போ அவள் என்ன பண்ணான்னு சொன்னால், சூரஸ்ய குந்திர்நாம சகா அபவத். அந்த சூரன், வசுதேவருடைய அப்பா சூரனுக்கு குந்திங்கிறதான பெயரில், குந்திஹி அப்படிங்கிறது புல்லிங்கமாக எடுத்துட்டு, அது ஹரிசப்தம் மாதிரி புல்லிங்கத்தில் இருக்குது போல இருக்குது. தஸ்மை ச அபுத்ராய பிருத்தாம் ஆத்மஜாம் விதினா சூரோ தத்தவான். அவனுக்கு பிள்ளை இல்லை, அபுத்ராய தஸ்மை, குழந்தை இல்லாததான அவனுக்கு தன்னுடைய பொண்ணான பிருத்தாவை, பொண்ணுல முதன்மையானவள் அவோ, அந்த பொண்ணை விதினா சூரோ தத்தவான். விதினான்னா ஒரு பொண்ணை இன்னொருத்தருக்கு கொடுக்குறா, அபிமான புத்திரியாகவோ ஸ்வீகாரமாகவோ கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது பாருங்க. அந்த முறையிலே கொடுத்தான். விதினா சாஸ்திர திருஷ்டேன விதினா. அவள் ஸ்வீகாரம் போயிட்டா குந்தி அப்படிங்கிறவனுக்கு. அதனால தான் அவளுக்கு குந்தின்னு பெயர். தாம் ச பாண்டு உவாக. அந்த குந்தியை பாண்டுங்கிறதான மகாராஜா கல்யாணம் பண்ணிண்டான். தஸ்யாம் ச தர்ம அனிலேந்திரை தர்மானிலேந்திரைஹி. தர்ம தேவத்தை, அனில காற்று தேவத்தை, இந்திர தேவதைகளாலே யுதிஷ்டிர பீமசேன அர்ஜுனாக்கியாஸ்திரய புத்ரா சமுத்பாதிதாக என்ற 3 பிள்ளைகள் உற்பத்தி பண்ணப்பட்டார்கள். தர்ம தேவத்தையிடமிருந்து யுதிஷ்டிரனும், காற்று தேவத்தையிடமிருந்து பீமசேனனும், இந்திர தேவத்தையின் மூலமாய் அர்ஜுனனுமாகிற 3 பிள்ளைகள் அவளால் பெறப்பெற்றார்கள். பூர்வமேவ அனூடாயாச்ச பகவதா பாஸ்வதா கானீனா கருணோ நாம புத்ரோ அஜன்யத. முன்னாடியே அவ கல்யாணம் ஆகாமல் இருந்த பொழுது, அனூடாயாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, பகவதா பாஸ்வதா சூரிய தேவதையினால், கானீனஹா கர்ணோ நாம. கானீனஹான்னா கன்யாவான பொண்ணிடமிருந்து பிறக்கக்கூடியவன். கன்யானாக்க கல்யாணம் ஆகாதவோங்கிற அர்த்தத்தில். அப்படி கானீனஹா கல்யாணத்திற்கு முன்னாடியே பெறப்பெற்றதான ஒரு பிள்ளை கர்ணன்னு இருந்தான், சூரியனுடைய அம்சமாய். அவளுக்கு தான் துர்வாசருடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஜபித்தா, அந்த தேவத்தையை குறித்து ஜபித்தா குழந்தை கிடைக்கும்லாம் சொன்னாருங்கிறது நம்மளுக்கு தெரியும்.
அப்போது அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரியனினுடைய அனுகிரகத்தினால கானீனனான ஒரு பிள்ளை கர்ணன், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பெறப்பெற்றவன், கல்யாணத்துக்கு பாண்டுவோட கல்யாணம் ஆன பிறகு யுதிஷ்டிராதிதானம் 3 பேர். அவளுக்கு தஸ்யாச்ச சபத்னி மாத்ரி நாமா அபவத். அவளுக்கு ஒரு சக்களத்தி மாத்ரின்னு ஒத்தி இருந்தாள். தஸ்யாம் ச நாசத்ய தஸ்ராபியாம் நகுல சகதேவௌ பாண்டோ புத்திரௌ ஜனிதௌ. பாண்டுவினுடைய பிள்ளையாய் அவளுக்கு நாசத்ய தஸ்ராபியாம் அஸ்வினி குமாராள், நாசத்யன் தஸ்ரன் அப்படின்னு 2 தேவதைகள், அஸ்வினி குமாராள்னு சொல்கிறவாளே 2 பேர், அழகுக்கு பேர் போனவா, வேதத்தில் வரக்கூடியவா. அவர்களால் நகுலன் சகதேவன்கிறதான 2 பிள்ளைகள். இவள் தன்னுடையதான அந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுத்து அஸ்வினி தேவதையாவை பிரார்த்திச்சுண்டு அதன் மூலமாக அந்த 2 குழந்தைகளும் நகுலனும் சகதேவனும் பிறந்தார்கள் அப்படின்னு நமக்கு அது தெரியும். இப்போது வசுதேவருடைய பிள்ளைகள், வசுதேவருடைய பிராத்தாக்கள், அதை தவிர சகோதரிகளில் 5 சகோதரிகள். அதில் பிருத்தாவை பற்றி சொல்லியாச்சு. 2வது பொண்ணு ஸ்ருததேவா. ஸ்ருததேவாம் து விருத்த தர்மாநாம காரூஷா உபயேமே. ஸ்ருததேவா அப்படிங்கிறவளை கருஷ தேசம் அப்படின்னு ஒரு தேசம், கருஷ தேசம்னா அந்த இடத்துக்கு போனால் பாப்பம் போயிடும் அப்படிங்கிறது, அந்த நாட்டு ராஜா விருத்த தர்மா அப்படிங்கிறவன் கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறது. தஸ்யாம் ச தந்தவக்ரோ நாம மகாசுரஹா ஜக்ஞே. அவளிடமிருந்து தந்தவக்ரன் அப்படிங்கிறதான ஒரு அசுரன் பிறந்தான். யார் அந்த தந்தவக்ரன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவள்லாம் அசுராளினுடைய அவனும் சகோதரனும் ஆக வந்திருக்கா அப்படின்னு பின்னாடியே சொல்ல போகிறார் அவரே. சிசுபாலனும் தந்தவக்ரனும் எப்படி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புவோ அந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம். அப்போ ஸ்ருததேவாவுக்கு தந்தவக்ரன்கிறதான பிள்ளை. 3வது பொண்ணு ஸ்ருதகீர்த்தி, வசுதேவருடைய சகோதரி, 3வது சகோதரி. ஸ்ருதகீர்த்திமப்பி கேகய ராஜா உபயேமே. ஸ்ருதகீர்த்தியை கேகய நாட்டு ராஜா கல்யாணம் பண்ணிண்டான். தஸ்யாம் ச சந்தர்தனாதய கைகயாக பஞ்சபுத்திராக பபூவு. அவரிடத்தில் சந்தர்தனன் முதலியதான கேகய நாட்டு ராஜாவாக இருக்கிறதுனால கைகையர்கள் 5 பேர் பிறந்தா. அதில் ஒருத்தனுக்கு பேர் சந்தர்தனன். அப்படி சந்தர்தனன் முதலிய கேகய நாட்டு புத்திரர்கள் 5 பேர் பிறந்தார்கள். அது 3வது சகோதரி ஸ்ருதகீர்த்தி. அடுத்தது ராஜாதிதேவி அப்படிங்கிறது. ஸ்ருதகீர்த்தி ஸ்ருதஸ்ரவா வரணும், அது என்னமோ அடுத்தது ராஜாதிதேவியை காண்பிக்கிறார். ராஜாதிதேவியாம் ஆவந்தியௌ விந்தானுவிந்தௌ ஜக்ஞாத்தே. விந்தன் அனுவிந்தன்கிறதான அவந்தி தேசத்து ராஜாவை கல்யாணம் பண்ணிண்டாவோ, அதனால் அவந்தி தேசத்தை சார்ந்தவர்கள் விந்தன் அனுவிந்தன் முதலியவர்கள் எல்லாம் பிறந்தார்கள். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய அத்தை பிள்ளைகள். இது ராஜாதிதேவி. ஸ்ருதஸ்ரவசமபி சேதிராஜோ தமகோஷா. ஸ்ருதஸ்ரவாகான்னு நடுவில் ஒருத்திருக்கான் இல்லையா, அவளுடையதான வம்சத்தை சொல்கிறார். ஸ்ருதஸ்ரவசமபி சேதிராஜோ தமகோஷநாமா உபயேமே. அந்த ஸ்ருதஸ்ரவா அப்படிங்கிறவளை சேதி நாட்டு ராஜா தமகோஷன் அப்படிங்கிறவன் கல்யாணம் பண்ணிண்டான். தஸ்யாம் ச சிசுபாலம் உத்பாதயாமாச. அவளிடமிருந்து அந்த சேதி ராஜா சிசுபாலன் அப்படிங்கிற பையனை கல்யாணம் பெற்றெடுத்தான். சவா பூர்வம் அப்பி உதார விக்ரமாக தைத்யானாம் ஆதிபுருஷா ஹிரண்யகசிபு அபவத். அவன்தான் பூர்வம் அப்படி இதற்கு முன்னாடியே கூட உதார விக்ரமாக நல்ல வீரம் கொண்டவனாய் தைத்யானாம் ஆதிபுருஷாக தைத்தியர்களான அசுரர்களுக்கே முதன்மையானவனாய் ஹிரண்யகசிப்புவாக இருந்தான். யார் ஹிரண்யகசிப்புவாக இருந்தானோ அவன்தான் இன்றைக்கு சிசுபாலனாக வந்திருக்கின்றான். எந்த ஹிரண்யகசிப்புவை? யஸ்ச பகவதா சகலலோக குருணா நாரசிம்ஹேண காதிதா.
எந்த ஹிரண்யகசிப்பு சகல லோகத்திற்கும் தலைவனான எம்பெருமான் நிருசிம்மனாலே அடிக்கப்பட்டானோ அவனே தான் இப்பொழுது ஹிரண்யகசிப்பு தான் இப்பொழுது சிசுபாலனாக வந்திருக்கிறான். அந்த சிசுபாலன்கிறவன் ஸ்ருதஸ்ரவாங்கிறதான இவளோட வசுதேவருடையதான சகோதரிக்கு சேதிராஜாவின் மூலமாய் பிறந்தான். புனரப்பி அப்படி எந்த ஒருத்தன் ஹிரண்யகசிப்புவாக இருந்து நிருசிம்மனாலே கொல்லப்பட்டானோ புனரப்பி அக்ஷய வீரிய சௌரிய சம்பத் பராக்கிரம குணா சமாக்ராந்த சகல த்ரைலோக்யேஸ்வர பிரபாவோ தசானனோ நாமா பவத். மறுபடியும் அக்ஷய அவன் ராவணனாக இருந்தான். அந்த ராவணனுக்கு அவ்வளோ சொல்கிறார் பாருங்க. அக்ஷய வீரிய குறைவே இல்லாத வீரியம், சௌரியம் அந்த மனத்தின்மை, சம்பத் செல்வம், பராக்கிரமம் எந்த செயலுக்கும் துரண்டு போய்விடாததான ஒரு உறுதி முதலியதான பராக்கிரம குணசமாக்ராந்த சகல திரைலோக்யேஸ்வர பிரபாவா இந்த மாதிரியான குணங்களை கொண்டவனாய் சமாக்ராந்த சகல திரைலோக்யேஸ்வர பிரபாவா அத்தனை லோகங்களிலேயும் இருக்கக்கூடியதான திரிலோகங்களிலேயும் இருக்கக்கூடியதான ஈஸ்வரள் சிறந்தவள், அவளுடைய பிரபாவத்தையே ஆக்கிரமணம் பண்ணவன், அதையே ஜெயித்திருக்கக்கூடியவனான தசானனோ நாமா அபூத். அவன் தசானனன்கிற பெயரிலே இருந்தான். முதல்ல ஹிரண்யகசிப்புவாக இருந்தான். பிறகு ராவணன்கிறதான பெயரில் 10 தலை கொண்டவனாக இருந்தான். அவனை அடித்த ராமனை பற்றி சொல்கிறார் பாருங்க. பகுகாலோபுக்த பகவத் சகாஷாவாப்த ஷரீர பாத்தோத்பவ புண்ணியஃபலோ பகவதா ராகவரூபிணா சோபி நிதனமுபாதிதா. அவன் பகவதா ராகவரூபிணா பகவான் ராமன்கிறதான ரூபத்திலே வந்த பொழுது அவனாலே நிதனம் உபபாதிதா சஹா அவன் அந்த ராமனால் அழிக்கப்பெற்றான். எப்படி? பகுகாலோபுக்த பல நாட்கள் அனுபவிக்கப்பட்ட பகவத் சகாஷாவாப்த பெருமாளினுடையதான அருகிலே பெறப்பெற்றதான தன்னுடையதான உடம்பினுடைய வீழ்ச்சி. எம்பெருமான் திருமுன்பே தன்னுடையதான ஷரீர பாத்தத்தை விட்டதான காரணத்தினால், ஷரீர பாத்தத்தை பெற்றதான காரணத்தினால், பகுகாலோபுக்த பல நாட்கள் அனுபவிக்கப்பட்டதான பலன்களால் பகவத் சகாஷாவாப்த ஷரீர பாத்த எம்பெருமானுடைய அருகிலேயே பெறப்பெற்றதான தன்னுடைய தேக பாத்தத்தை கொண்டது. அதனாலே உத்பவ புண்ணிய பலஹா. அப்படி எம்பெருமான் திருமுன்பே தன்னுடையதான சரீரத்தை விடுகைங்கிறதான ஒரு புண்ணிய பலனை கொண்டவனான அவன் ராமனாலே அழிக்கப்பெற்றான் அந்த ராவணன். இப்பொழுது புனகா சேதிராஜஸ்ய தமகோஷஸ்ய ஆத்மஜாக சேதிராஜாவான தமகோஷனினுடைய பிள்ளையாய் சிசுபால நாமா அபவத். சிசுபாலன்கிறதான பெயரிலே பிள்ளையாக வந்தான். சிசுபாலத்வேபி பகவதோ பூபாராவதாரணாய அவதீர்ணாம்சஸ்ய. அவன் சிசுபாலனாக இருக்கிற பொழுதும் பூபாரத்தை போக்கணும், பூபார அவதாரணாய பூபாரத்தை அவதரணம் இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அவதீர்ணாம்சஸ்ய அவதரித்திருக்கக்கூடியவனான புண்டரீக நயனாக்கியஸ்ய தாமரை கண்ணன் அப்படிங்கிற பெயரை கொண்டதான எம்பெருமான் கிருஷ்ணன் தஸ்ய உபரி துவேஷானுபந்தம் அதிதராம் சகார. அந்த புண்டரீகாட்சனான தாமரை கண்ணனான கண்ணன் பெயரிலே அவன் மிகவும் துவேஷத்தை கொண்டான். அதாவது மாமா பிள்ளை கிருஷ்ணன், அத்தை பிள்ளை சிசுபாலன். அது என்னமோ அத்தான் அம்மாஞ்சிக்கு கொஞ்சம் கூட போரலை. கிருஷ்ணனுக்கு அத்தான் சிசுபாலன், சிசுபாலனுக்கு அம்மாஞ்சி மாமா பிள்ளை கிருஷ்ணன். அவன் 2 பேருக்கும் ரொம்பவும் அதிகமான துவேஷம். அவனுக்கு கிருஷ்ணன் பேரில் அதிகமான துவேஷம் இருந்தது. பகவதா ச சஹா நிதனமுபாநீதா. காலத்தில் அவன் எம்பெருமானாலே கிருஷ்ணனாலே அழிக்கவும் பெற்றான்.
தத்ரைவ பரமாத்மபூதே மனச ஏகாகிரதையா சாயுஜ்யம் அவாப. அந்த எம்பெருமானிடத்திலேயே சாயுஜ்யத்தை ஏன்னார், மனசா ஏகாகிரதையா, எப்பொழுதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஐகாகிரியம் ஏற்பட்டு அவரிடத்திலேயே லயத்தையும் அடைந்தான் சிசுபாலன். பகவான் யதி பிரசன்னோ யதா அபிலஷிதம் ததாதி. பகவான் பிரசன்னமாயிட்டான்னா கேட்டதையெல்லாம் கொடுப்பான். அதாவது என்ன விரும்புகிறோமோ கேட்கக்கூட வேண்டாம். யதாபிலஷிதம் ததாதி. ததா அப்பிரசன்னோபி நிக்னன் திவ்யம் அனுபமம் ஸ்தானம் பிரயச்சதி. அவன் பிரசன்னனானா கேட்டதெல்லாம் கொடுக்குறான். அவன் பிரசன்னனா இல்லை அப்படின்னா அப்பிரசன்னோபி நிக்னன்னு நம்மளையெல்லாம் அடித்து திவ்யம் அனுபமம் ஸ்தானம், யாரும் பெறமாட்டாத உயர்ந்ததான திவ்ய ஸ்தானத்தை பிரயச்சதி. அப்படி கிருஷ்ணனுக்கு பிரசன்னமாக இருக்கக்கூடியதான அத்தான்களான தர்மபுத்திராதிகள், அதாவது பிருத்தா, இன்னும் சொல்லப்போனால் பிருத்தா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா. அவள்கிட்ட இவனுக்கு ரொம்பவும் ஈடுபாட்டு வந்தது. அவள் வேண்டியது எல்லாத்தையும் பண்ணான். அவன் அப்பிரசன்னமாக இருக்கக்கூடியதான தமகோஷனுடைய இடமாகட்டும், விந்தாளுங்கிற இன்னொரு அத்தை பிள்ளைகளாகட்டும், சிசுபாலனாகட்டும், எல்லாருமே கிருஷ்ணனிடத்தில் ரொம்பவும் நல்ல எண்ணம் கொண்டிருக்கலை. அவள்கிட்ட அப்பிரசன்னனாக இருந்தான்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு அப்பிரசன்னமாக இருந்து அவளை நல்ல கதிக்கு அடைவிக்கின்றான். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தேம்ஷே சதுர்தசோத்தியாயா அப்படின்னு 14வது அத்தியாயம் முடிஞ்சுது. 15வது அத்தியாயம் மேலே சொல்கிறார் அவர். மைத்ரேயா ஹிரண்யகசிபுத்வே ச ராவணத்வே ச விஷ்ணுனா அவாபநிஹதோ போகான் அப்ராப்யான் அமரைரபி ந லயம் தத்ர தேனைவ நிஹதஸ் ச கதம் புனः சம்பிராப்த சிசுபாலத்வே சாயுஜ்யம் சாஸ்வதே ஹரௌ ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் சர்வதர்மபிருதாம்பர கௌதூகலபரேணைதத் பிருஷ்டோமே வக்துமர்ஹசி. இப்போ ஒரு அழகான கேள்வி கேட்குறார் மைத்ரேயர் 15வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில். ஹிரண்யகசிபுத்வேச்ச, இவன் தான் ஹிரண்யகசிப்புவாக இருந்தான்னு சாய்ச்சேர். அந்த ஹிரண்யகசிப்புவாக இருக்கிற பொழுதும் ராவணத்வேச்ச, அவனே தான் ராவணனா வந்தான்னு சொன்னீர். அந்த ராவணத்வே, அந்த ராவணனான தன்மையிலேயும் அவாப நிகதோ போகான் அப்பிராப்யான் அமரைரபி விஷ்ணுனா நிகதா, விஷ்ணுவினாலே அடிக்கப்பட்டவர்களான அவள்லாம் தேவர்களை பெறமாட்டாத போகங்களை பெற்றார்கள். ந லயம் தத்ர தேனைவ நிகதஸ்ஸ கதம் புனாஹா, பெருமாளால் அடிக்கப்பெற்று அவன் மொத்தமாக எப்படி லயம் அடையவில்லை, மோட்சத்துக்கு போகக்கூடிய லயத்தை அடையாமல் மறுபடியும் எப்படி அவன் சிசுபாலனாக பிறந்தான்னு கேட்கிறார். ந லயம் தத்ர கதம் புனஹா, அவனுக்கு லயம் அடையாமல் அவன் அடிக்கப்பெற்றவனாய் கதம் எவ்வாறு சிசுபாலத்வே சம்பிராப்த சாயுஜ்யம், அவன் ஏன் அங்கே பெறலை, சிசுபாலனான தன்மையிலே சாயுஜ்யத்தை பெற்றான். அங்கேயும் தான் பெருமாளால் அடிக்கப்பெற்றான், இங்கேயும் தான் பெருமாளால் அடிக்கப்பெற்றான். பின்ன ஏன் அவன் சாயுஜ்யத்தை அங்கே அடையலை, இங்கே தான் அடைந்தான்? சிசுபாலனாக இருக்கிற பொழுது தான். அவன் ஹிரண்யகசிப்புவாக இருக்கிற பொழுதோ அல்லது ராவணனாக இருக்கிற பொழுதோ அடையாததான சாயுஜ்யத்தை எல்லா வேளையிலேயும் நிருசிம்ம ரூபியான ராமரூபியான பெருமாளால் தானே அடிக்கப்பட்டிருக்கான். அப்படி இல்லாமல் இப்போ மாத்திரம் அடைவானே அப்படின்னு கேட்கிறார். சம்பிராப்த சிசுபாலத்வே சாயுஜ்யம் சாஸ்வதே ஹரவ், அப்படி சாஸ்வதனான எம்பெருமானிடத்திலே சாயுஜ்யத்தை இந்த இந்த சிசுபாலங்கிறதான ரூபத்தில் வந்த பொழுது மாத்திரம்தான் அடைந்தான். அப்படிங்கிறது ஏன்? ஏததிச்சாமியஹம் ஸ்ரோதும், இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்குது. சர்வ தர்ம பிருதாம்பர, தர்மத்தை தாங்கிறவாள் அத்தனை பேருக்குள்ளேயும் சிரேஷ்டமானவரே. கௌதூகல பரேணே தத் பிருஷ்டாக பரேணை தத் பிருஷ்டாக, ஏதத்து இந்த விஷயங்களெல்லாம் கௌதூகல பரேணமயா பிருஷ்டாக, இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு என்னால்
ஆவலால் கேட்கப்பட்டிருக்கின்றன, அதை தேவரீர் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசரா தைத்யேஸ்வரஸ்ய வதாய அகில லோகோத்பத்தி ஸ்திதி விநாசகாரிணா பூர்வம் தது அனுகிரகணம் குர்வதா நிருசிம்மரூபம் ஆவிஷ்கிருதம். அவனை அழிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானால் நிருசிம்ம ரூபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தைத்யேஸ்வரஸ்ய வதாய, தைத்யேஸ்வரனாகிறதான ஹிரண்யகசிபுவினுடைய வதாய அகில லோகோத்பத்தி ஸ்திதி விநாசகாரிணா, லோகம் அனைத்தையும் உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய எம்பெருமானால் தது அனுகிரகணம் குர்வதா, அவனை கொல்றதுங்கிற ரூபத்தில் அனுகிரகணம் பண்ணக்கூடிய எம்பெருமானால் பூர்வம் நிருசிம்ம ரூபம் ஆவிஷ்கிருதம், அவனுக்கு ஆவிஷ்காரம் பண்ணார் நிருசிம்மன்கிறதான ரூபத்தில். தத்ரச்ச ஹிரண்யகசிபோர் விஷ்ணு அயம் இத்யேதன்ன மனஸ்யபூத், அவன் மனசில் இது எம்பெருமான் அப்படின்னு தோணலையாம், தெரியலையாம். தத்ரச்ச ஹிரண்யகசிபோஹோ மனசி, ஹிரண்யகசிபுவினுடைய மனசில் இது எம்பெருமான் அப்படிங்கிறதான எண்ணம் தோன்றவில்லை. நிரதிசய புண்ணிய சமுத்பூதம் ஏதத் சத்வஜாதமிதி, அவன் என்ன நினச்சான், இது ஏதோ பிராணி விசேஷம், ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணதுனால இது மாதிரி கழுத்துக்கு மேலே சிம்மமாகவும் கழுத்துக்கு கீழே மனுஷனாகவும் இருக்கிறதுனா இது ஏதோ மகா புண்ணியம் பண்ணதான ஏதோ ஒரு பிராணி விசேஷம்னு நினச்சானான். நிரதிசய புண்ணிய சமுத்பூதம், நிறைய புண்ணியத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஏதத் சத்வஜாத்தமித்யேவ சஹா சிந்தயத், அப்படி தான் அவன் நினச்சான். ரஜோத்ரேக பிரேரிதைகாகிரமதி தத்பாவனா யோகாத் ததோ வாப்தவதஹைதுகீம் நிரதிசயாமேவ அகில த்ரைலோக்யாதிக்யகாரிணீம் தசானனத்வே போகசம்பதம் அவாப. ஆனால் அவனுக்கு அது எம்பெருமான்னு தெரியல, அவர் கையால் அடிபட்டான். அதனால் என்னாச்சு, ரஜோத்ரேக பிரேரிதைகாகிரமதி, ரஜோகுணத்தினாலே தூண்டப்பெற்றதாக அடிச்சுவிட வேண்டுங்கிறதான ஒரே எண்ணத்தில் இருந்திருக்கக்கூடியதான அவன் ரஜோத்ரேக பிரேரிதைகாகிரியமதி, அந்த ரஜோகுணத்தினாலே தூண்டப்பட்டதான ஒரே ஒத்த குறி, அவன் அடிச்சுவிட வேண்டுங்கிற எண்ணம் கொண்டதான இவன் தத்பாவனா யோகாத்து, தத்பாவனா அயோகாத்து, அல்லது அவனுடையதான விஷயத்திலே முழுவதுமான எண்ணம் கொள்ளாதவனாய், ஆனால் ததோ வாப்தவத ஹைதுகீம், அவனால் அடிக்கப்பெற்றான். அதை காரணமாக கொண்டு எம்பெருமான் கையாலே அடிக்கப்பெற்றவன். ஆனால் எம்பெருமானை அடிக்கணுங்கிற ஒரே காரணத்தினாலே எழுந்தவன், எம்பெருமான்னு தெரியாமல் அவனை அடிக்கணுங்கிற ஒரே எண்ணம் கொண்டிருந்தவன் அந்த வேளையில் அப்படி இறந்து போனான். அப்போ என்ன எடுத்துனார், எம்பெருமானாலே அடிக்கப்பட்ட காரணத்தினால் அவன் நிரதிசய மேவ அகில த்ரைலோக்யாதிக்ய காரிணி, அப்படி பெருமாளால் முன்னவதாரத்தில் அதாவது நிருசிம்மாவதாரத்தில் இவன் முன்னாடி ஹிரண்யகசிபுவா பிறந்த பொழுது பகவத் பாவனையே இல்லாத காரணத்தினால், ஆனால் பகவானான எம்பெருமானாலே அடிக்கப்பட்டு விட்டான்கிற காரணத்தினால, ஆனால் பண்ண காரியத்தை கர்மயோகம் மாதிரி ஈடுபட்டு அதிலேயே பண்ணான்கிற காரணத்தினால, பகவான் அடித்தாகணுங்கிறதுல ஈடுபட்டு பண்ணான்கிற காரணத்தினால அவனுக்கு 3 லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய, ஏன்னா அது பெருமாளால் அடிக்கப்பட்டிருக்கிறான், பெருமாள் சன்னதியில் மரணத்தை பெற்று இருக்கிறான், பண்ணுற காரியத்தை சரியாக பண்ணணும்னு இருக்காங்கிற காரணத்தினால அவனுடைய அடுத்த பிறவியில் நன்னா திரைலோக்கியாதிக்ய காரிணி, 3 லோகத்துக்கும் மேம்பட்டதாக அல்ல அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய 3 லோகத்தையும் விஞ்சி இருக்கக்கூடியதான போக சம்பதத்தை அடுத்த ஜன்மா இது தசானன அவதாரத்திலே, அதாவது ராவணனாக அவன் வந்த பொழுது பெற்றான். நது சஹா தஸ்மின் அநாதி நிதனே பரபிரம்மபூதே பகவத்யனாலம்பினி கிருத்தே மனசா தல்லயம் அவாப. ஆனால் அந்த வேளையிலேயும் அநாதி நிதனே பரபிரம்மபூதே, ஆத்யந்தம் இல்லாதவனும்
பரமாத்மாவாகவும் பகவதி அனாலம்பினி எந்த காரணத்தையும் இல்லாமல் தன்னுடைய தன்மையை கொண்டவரான எம்பெருமானிடத்தில் லம்பினி கிருத்தே மனசா தல்லயம் அவாப, எம்பெருமானிடத்திலே அவன் லயத்தை பெறவில்லை, மனசனுடைய லயத்தை, அதிலேயே ஒன்றி இவர் எம்பெருமான் அப்படிங்கிற எண்ணம் ஒன்றி லயத்தை பெறவில்லை. அதனால் அவனை எம்பெருமான்னு நினச்சிட்டுல அடிக்கணுங்கிறதுல இருந்தான். இவரிடத்துல நான் நமேயம் து கசியச்சித்து, நான் என்ன பண்ணுறது, ஏஷமே சகஜோ தோஷா நான் நமேயம் து கசியச்சித்து, நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்னமோ கூடவே பிறந்த இந்த தோஷம் என் தலை ஒருத்தருக்கும் வணங்க மாட்டேங்கிறதேன்னு ராவணனாக இருந்த பொழுது சொன்னான். அதனால் மனசஸ்தல்லயம் அவாப்ப, மனோலயத்தை பெருமாளிடத்திலே பெறவில்லை. ஏவம் தசானனத்வேபி அனங்க பராதீனத்தையா, அப்படி தசானத்தை ராவணனாக இருந்த பொழுது காமபரவசப்பட்டதனால், அனங்க பராதீனத்தையா காமபரவசப்பட்டதனால் ஜானகி சமாசக்த சேதசா பகவதா தாசரதி ரூபதாரிணா ஹதஸ்ய, ஜானகி சமாசக்த சேதசா பகவதா, பிராட்டியிடத்திலேயே மனசை கொண்டிருக்கக்கூடியதான பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினால் தாசரதி ரூபதாரிணா ஹதஸ்ய, அப்படி தாசரதியாக எழுந்தருளின ராமச்சந்திரமூர்த்தியினாலே அடிக்கப்பட்ட காரணத்தினால் தத்ரூப தர்சனமேவ ஆசீத் நாயம் அச்சுதா இதி ஆசக்திர் விபத்ய அந்தఃகரணே மானுஷபுத்திரேவ கேவலம் அஸ்ய அபூத். அப்போது அவரால் அடிக்கப்பட்ட பொழுது அவரை பார்த்தான், நேரடியாக அவருடையதான சேவை கிடச்சிது அவனுக்கு. தத் ரூப தர்சனமேவ ஆசீத், அவருடைய ரூப தர்சனம் கிடச்சிது. ஆனால் இது நாயம் அச்சுதா இத்தி ஆசக்தி, இது எம்பெருமான் தான் அப்படிங்கிறதான ஒரு ஈடுபாடு அவனுக்கு வரல ராமன் பேரில். விபத்யதா அந்த காலே, அவன் இறந்து போகக்கூடிய அந்த வேளையில் அவனுக்கு இது ராமன் பரமாத்மாங்கிற எண்ணம் வரல. ஆனால் மானுஷ புத்திரேவ கேவலம் அஸ்யாபூத், இவனுக்கு மனுஷங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஏன்னா மனிதர்களை தவிர மற்றவர்களாலே கொல்லப்படக்கூடாதுன்னு கேட்டான். அப்போ தான் கொல்லப்பட்டிருக்கோன்னா இவன் மனுஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இவன் மனிதன் 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 எப்படி நெக்காரோ ஹயமேவமே எதரையா தத்ராப்பியசௌ தாபசா அப்படிங்கிறா. இவன் வெறும் ஒரு தபஸ்வியான மனுஷன் அப்படின்னு தான் அவனுக்கு எண்ணம் இருந்தது. அந்த காரணத்தினால மானுஷ புத்திரேவ கேவலம் அஸ்ய அபூத், இவர் மனுஷன் அப்படிங்கிறதான எண்ணம் மாத்திரமே இருந்தது. புனரப்பியச்சுத வினிபாத மாத்திர பலம் அகில பூமண்டல ஸ்லாக்ய சேதிராஜகுலே ஜன்ம அவ்யாஹத ஐஸ்வர்யம் சிசுபாலத்வேப்யவாப. அப்போது பெருமாள் திருவடி வாரத்தில் அவரால் அடிக்கப்பட்டு போனான் ராவணனாக இருந்த பொழுதுங்கிறதுனால புனரப்பி மேலும் அச்சுத வினிபாத மாத்திர பலம், அச்சுதனாகிற எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினாலே வினிபாத்திர அடிக்கப்பட்டதுங்கிறதான பலம், வினிபாத மாத்திர பலம், அந்த பலத்தினால் அகில பூமண்டல ஸ்லாக்ய சேதிராஜகுலே ஜன்ம, லோகங்கள்லாம் கொண்டாடக்கூடியதான உத்கிருஷ்டமான சேதிராஜாவினுடையதான, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வம்சம், அந்த வம்சத்தில் சேதிராஜாவினுடையதான வம்சத்தில் ஜன்ம அவ்யாஹத ஐஸ்வர்யம், குறைவுபடாத செல்வம், இதெல்லாம் சிசுபாலத்வேப்யவாப, சிசுபாலனாக இருந்த பொழுது இவற்றை பெற்றான். தத்ரது அகிலானாமேவ ச பகவன் நாம் துவங்கார காரணம் அபவத். அவன் எம்பெருமானத்தில் யாராவது எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடினாலும் அப்படின்னு ஹுங்காரன்ற மாதிரி துவங்காரம், துவங்காராணி கரோதீத்தி துவங்காரகம் தஸ்ய காரணம். அவன் எல்லா இடத்துலேயும் எம்பெருமானிடத்தில் நீச்சமான எண்ணத்தை கொண்டிருப்பதற்கும் காரணம் இருந்தது. தத்ரது அகிலானாமேவ பகவன் நாம், பகவானினுடைய அத்தனை பெயர்களிலேயும் சஹா துவங்கார காரணம் அபவத். தத்ரத்வ அகிலானாமேவ ச பகவன் நாம் துவங்கார காரணம் அபவத்.
என்ன சஹா தொங்கார காரணம் பகவன் நாம் பகவான் சொன்னான்னா உடனே அவன் தொங்காரம் பண்ணுவான். அவன் மரியாதையற்று இருப்பதற்கு காரணமானான் அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு அந்த பிரயோகத்துக்கு தொங்கார காரணம் சஹா தொங்கார காரணம் அபவத். தொங்காரம் அப்படின்னாக்க மரியாதையின்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மரியாதை இல்லாமல் ஒருத்தர அந்த மாதிரி இது தொங்காரம் இல்லை, மரியாதை இல்லாமல் பவான் தாங்கள் பெரியவர்னு அப்படி எண்ணம் இல்லாமல் நீன்னே பேசுறது. அப்படி அவன் எப்பொழுதுமே பெருமாளினுடைய எல்லா பெயர்களிலேயும் அவன் சிறிதும் மரியாதையற்றவனாக இருப்பதற்கும் காரணம் இருந்தது. ததச்ச ஏன்னா அவனுக்கு இவன் பெருமாள்ங்கிறதான எண்ணம் இல்லாமல் முன்ஜன்மாவில் போனான்கிற காரணத்தினால. ததச்ச தத் காலகிருத்தானாம் தேஷாம் அசேஷாணாமேவ அச்சுதனாம் அனவரதம் அநேக ஜன்மசு வர்தித வித்வேஷானுபந்தி சித்தாः வினிந்தன சந்தர்ஜனாதிஷு உச்சாரணமகரோத். ததச்ச தற்காலகிருத்தானாம் அந்தந்த காலங்களில் எம்பெருமான்களுடைய நாமாக்கள் ரிஷி புரோக்த நாம நிர்வச்சன அநாதரேண நிந்தனார்த்தம் உபேக்ஷயாச்ச பகவன் நாம்னாம் உச்சாரணம் அகரோத் இது சங்கீர்த்தனோக்திஹி அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ததச்ச அது வியாக்கியானத்தில் இருக்குது. தற்கால கிருத்தானாம் தேஷாம் அசேஷாணாமேவ அச்சுதனாம் அந்தந்த காலங்களிலே சொல்லப்பட்டதான அத்தனை நாமாக்களிலேயும் அனவரதம் அநேக ஜன்மசு வர்தித வித்வேஷானுபந்தி சித்தாக இதுவரைக்கும் அவனுக்கு முன்னாடி இருந்ததான ராவணா ரூபம், அதற்கு முன்னாடி இருந்ததான ஹிரண்யகசிப்பு ரூபம், அந்த மாதிரி பல ரூபங்களிலே பல வடிவங்களிலே பெறப்பட்டு இருக்கக்கூடியதான எந்த ஒரு வித்வேஷமும் உண்டோ பகவன் விஷயத்தில், பகவன் நாமாக்கள் விஷயத்தில், அந்த மாதிரியான வித்வேஷத்தை புத்தியிலே கொண்டவனாய் பகவன் நாமாக்களை நிந்தனை பண்ணுறது என்ன, வினிந்தன சந்தர்ஜன அது சொல்கிறவாளை மிரட்டுறது, ஆதிஷு உச்சாரணம் அகரோத் வினிந்தன சந்தர்ஜனாதிஷு உச்சாரணம் அகரோத் அப்படியே அதிலே அவன் ஈடுபட்டிருந்தான். யார் சொல்கிறவாளையும் சொல்கிற விடுறதில்லை, கேட்கறதில்லை அப்படின்னு இருந்தான். தச்ச ரூபம் உத்புல்ல பத்மதலா அமலாட்சம் அத்யுஜ்வல பீத வஸ்திரதாரியம் அகில கிரீட கேயூரஹார கடகாதிசோபிதம் உதார சதுர்பாஹு சங்க சக்கர கதாதரம் அதிப்ரரூಢ வைரானுபாவாத் அடன போஜன ஸ்நானாசன சயனாதிஸ்வசேஷாவஸ்தானாந்தரேஷு நான்யத்ர உபயயாவஸ்ய சேதசாக. ஆனால் அந்த பெருமாளினுடைய அத்தனை நாமாக்களும் அத்தனை ரூபங்களும் இவனுடைய மனசில் ஒருபோதும் ஓய்ந்ததில்லை. அவன் உக்காந்தாலும் இருந்தாலும் தூங்கினாலும் போனாலும் நடந்தாலும் ஓய்ந்தாலும் படுத்தாலும் அவனுடையதான மனசில் எம்பெருமானினுடைய இப்படிப்பட்ட அற்புதமான ரூபத்தினுடையதான நிழலாடுகைங்கிறது தடைப்பட்டிருக்கவில்லை. ஏன்னா அதை பார்த்துட்டே தானே மரணம் அடைஞ்சிருக்கான் இதுக்கு முன்னாடி எல்லாம். அதனால் அந்த பெருமாளினுடைய ரூபத்தை சொல்கிறார். தச்ச ரூபம் பெருமாளினுடையதான ரூபம், அவன் நாமாக்கள் அதனுடையதான உச்சாரணம் இதிலெல்லாம் துவேஷம் கொண்டிருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய வேஷம் எப்படிப்பட்டது, உத்புல்ல பத்ம தலாமலாக்ஷம் நன்ன மலர்ந்த தாமரை இதழை போன்றதான நீண்ட கண்கள் கொண்டதான அந்த ரூபம் எம்பெருமானுடைய ரூபம். அத்யுஜ்வல பீத வஸ்திரதாரியம் நன்ன பிரகாசமானதான மஞ்சளான வஸ்திரத்தினாலே பிரகாசிக்கக்கூடியதான அந்த கட்டி வஸ்திரம். அகில கிரீட்ட கேயூரஹார கடகாதிசோபிதம் கிரீட்டம் என்ன, கேயூரம் என்ன, மாலைகள் என்ன, இப்படிப்பட்டதான பல வகைப்பட்டதனாலே ஒளிரக்கூடியதும் அகில அனைத்து என்னென்ன கிரீட்டம் கேயூரம்ங்கிறது கையில் அணிஞ்சிக்கிறது, ஹாரம் மாலை, கடகம்ங்கிறது இந்த தோளுக்கு கீழே கையில் அணிஞ்சிக்கிறது. அந்த மாதிரியாக கடகாதி சோபிதம் அவைகளாலே ஒளிரக்கூடியதும் உதார சதுர்பாஹு சங்க சக்கர கதாதரம் நன்ன 4 திருக்கைகளிலேயும்
அத்தனை ஆயுதங்களோடையும் பிரகாசிக்கக்கூடியதும், உதார பீவர சதுர்பாகு 4 திருக்கைகள், சங்க சக்கர கதாதரம், சங்கம் சக்கரம் கதை முதலியவற்றை தரித்திருப்பதும், அதிப்பிரரூட வைரானுபாவாத்து அந்த ரூபத்தை, இப்படிப்பட்டதான ரூபம், சதுர்புஜாத்மகமானதான சாயுதமான ரூபம், நன்னா பீதாம்பர வஸ்திரதாரியான ரூபம், நன்னா பரமாத்மத்துவத்தை பறைசாற்றக்கூடியதான தீண்ட திருக்கண்களை கொண்டதான புண்டரீகாட்ச ரூபம், சகலவிதமான கிரீட்ட கேயூராத்யாபூஷிதமானதான ரூபம், இதையெல்லாம் அதிப்பிரரூட வைரானுபாவாத்து நன்னா வளர்ந்துருக்கேன். 2 ஜென்மாவுக்கு மேலே கீழே தசரதனா இது தசமுகனா வந்ததான வேளை, அதற்கு முன்னாடி ஹிரண்யகசிபுவாக வந்ததான வேளை, இப்படி எல்லா வேளைகளிலேயுமே வளர்ந்திருக்கக்கூடியதான வைரம், பகைமை. அதிப்பிரரூட வைரானுபாவாத்து அந்த காரணத்தினால அட்டன வெறுமை நடக்கிற பொழுதும், போஜன சாப்பிட்ற வேளையிலேயும், ஸ்நான ஆசன வெறுமை உட்காந்துட்டு இருக்கிற வேளையிலும், சயனாதிஷு படுத்துட்டுருக்கிற வேளையிலேயும், இன்னும் எல்லா காரியங்களிலேயும், அசேஷாவஸ்தாந்தரேஷு இன்னும் மீதமுள்ள அத்தனை அவஸ்தாந்தரங்களிலேயும், நான்யத்ர உபயயௌ அஸ்ய சேதசாக அந்த ரூபம், பெருமாளினுடைய அந்த ரூபம் வைரானுபாவத்தினால அடங்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த பெருமாளை நன்னா பீதாம்பரதாரியாய், திருக்கண்களாலே ஒளிரக்கூடியவனாய், திவ்யாயுததாரியாய், கிரீட்டங்களை கொண்டிருக்கக்கூடியவனாய், அத்தியுதமானதான ஆயுதாதிகளை தாங்கி இருக்கக்கூடியவனாய், சதுர்பாகுவாய், எப்போ பார்த்தாலும் நடக்கிறச்சே போகிறச்சே உக்கார்ச்சே எழுந்துக்கிறச்சே எல்லா சமயங்களிலேயும் சேவித்து கொண்டிருந்தான். அந்த ரூபம் இவனுடைய ஹிருதயத்தை விட்டு ந அபயயௌ நான் யத்ரோபயயாவஸ்ய சேதசாக, இவன் மனசை விட்டு அந்த ரூபம் வேறு எங்கேயும் போகவில்லை. ததஹ தமேவ ஆக்ரோஷேஷு உச்சாரயன் தமேவ ஹிருதயேன தாரயன் ஆத்மவதாய யாவத் பகவத்தஸ்த சக்ராம்சுமாலோஜ்வல ஜ்வலம் அக்ஷய தேஜஸ்வரூபம் பிரம்மபூதம் அபகதத்வேஷாதிதோஷம் பகவந்தமத்ராக்ஷீத். அவன் தமேவ அத்ராக்ஷித் அந்த எம்பெருமானையே கடைசியில் சேவித்தான். எப்படி? தமேவ ஆக்ரோஷேஷு உச்சாரயன்னு கோபத்திலேயும் அவனையே தான் சொல்லிட்டு இருந்தான். டேய் கண்ணா உன்னை என்ன பண்ணுறேன் பார், டேய் மாடு மேய்க்கக்கூடிய கிருஷ்ணா உன்னை என்ன பண்ணுறேன் பார், டேய் மாடு மேய்க்கக்கூடிய ஒன்றும் இல்லாதவாளை எல்லாம் தூக்கி விடக்கூடிய வாசுதேவா உன்னை என்னை பார், வெய்யதான் வெய்யிறான், ஆக்ரோஷந்தான் பண்ணுறான். அதனால் அவைகளிலேயும் அதை தமேவ உச்சாரயன்னு எம்பெருமானையே சொல்லி கொண்டிருப்பவனாய், தமேவ ஹிருதயேன தாரயன்னு அவனையே தன்னுடைய ஹிருதயத்தினாலேயும் தரித்து கொண்டிருப்பவனாய், ஆத்மவதாய யாவத் பகவத் ஹஸ்த சக்ராம்சும் அந்த தன்னுடைய வதவேளையில் பெருமாள் கையிலிருந்து வரக்கூடிய சுதர்சன ஜுவாலை, ஆத்மவதாய யாவத் பகவத் ஹஸ்த சக்ராம்சும் ஜுவலம் ஆலோஜ்வலம் சக்கராம்சு மாலோஜ்வலம் சக்கரத்தினுடையதான அம்சுமாலைகளாலே அம்சுக்கூட்டங்களாலே உஜ்வலமாக இருக்கக்கூடியதான அந்த பெருமாளினுடைய திருமேனி. அக்ஷய தேஜஸ்வரூபம் குறைவில்லாததான தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அது யாருன்னார்? பிரம்மபூதம் பரமாத்ம ரூபம். அபகத துவேஷாதி தோஷம் எந்த விதமான துவேஷம் முதலிய தோஷம் ஏதுமற்றதான அந்த எம்பெருமானை பகவந்தமத்ராக்ஷீத். அப்போ 2 வேளைகளில் முதல்ல ஹிரண்யகசிபுவாக இருந்த பொழுதும், பின்னாடி ராம அவதாரத்தில் தசானனாக இருந்த பொழுதும் அவனை சேவித்து அதன் மூலமாக முதல்ல அவன் பரமாத்மாங்கிறதான எண்ணம் இல்லாமல் யாரோ ஒருத்தன் வசத்தியானதான சக்தி கொண்டவன்னு நினச்சிண்டான் நிருசிம்மனை. ஆனால் அவனுடைய மடியில் அடிபட்டு இறந்து போன வேளையில் அந்த பாக்கியத்தினால வசத்தியான சேதி தேசத்தில் வந்து பிறந்தான். நல்ல போகங்கள் தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காததான உத்கிருஷ்டமானதான ராவணனாக பிறந்தான். ஆனால் அவனை மனுஷன்னு தான் பார்த்தானே தவிர கொஞ்சம் கூட பகவான்கிறதான எண்ணத்தில் பார்க்காமல் அவன் கையாலே அடிபட்டதனுடையதான பலனாக வசத்தியானதான சேதி ராஜ்யத்தில் பிறந்து இந்த கீழே இருக்கக்கூடியதான ஹிரண்யகசிபுத்துவம்
அதே மாதிரி ராவணத்துவம், இந்த 2 வேளையிலேயும் வரிசையாக பெறப்பெற்று இருக்கக்கூடியதான வித்வேஷத்தினால எப்போ பார்த்தாலும் அவனையே சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் அவனையே பார்க்கறதுங்கிறதாக ஆரம்பித்து அவன் திருக்கைகளாலேயே அடிபடுறது. அது மாத்திரம் இல்லை, அவன் அப்படி சக்கரத்தை உடப்பொழுது பெருமாளே தேஜஸ் கொண்டவன், பாரூபன் பெருமாள், அப்படி தான் சொல்கிறது வேதங்கள்லாம். அப்படிப்பட்டதான பாஸ்வர ரூபனான பெருமாள் திருக்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சுதர்சன ஜுவாலையினால் மேலும் பிரகாசமாக சேவை சாதித்தான். எப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கோவிலில் நாம் பிராண வியோக காலத்தில் யாரோ ஒரு மூலவரை நமக்கு மனசில் தோன்றது, ஆனால் அந்த இடத்துல நல்ல தீப ஹாரத்தி வேற பண்ணிட்டு இருக்க மாதிரி சேவிச்சுட்டே பிராணம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போது அந்த மாதிரியான தன்மையை பெற்றான். அப்படிங்கிறதுனால எம்பெருமானாகவே சேவித்து, ஏன்னா சுதர்சன சக்கரதாரியாய், பஞ்சாயுததாரியாய், சதுர்ஹஸ்த யுக்தனாய், பீதாம்பரதாரியாய், சாக்ஷாத் புண்டரீகாட்சனாய் எம்பெருமான சேவிச்சுண்டே சுதர்சனத்தினுடைய ஜுவாலையினால் நல்லா பிரகாசமாக சேவிச்சுண்டே பிராணனை விட்டான். அப்படிங்கிறதுனால அந்த வேளையிலே அவனுக்கு இது கூடிற்று அப்படின்னு சொன்னார். மேலே இது பெரிய கத்தியம் எல்லாம் ஓடின்ட்டுருக்கு. எம்பெருமான் அனுகிரகத்தில் மேலே சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.